முதல்ல இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு புது வீட்டுக்கு போயிடுவோம். தனியா தான் அம்மா கிரகப்பிரவேசம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. தனியா யார் பண்ண போறாங்க? அதான் நான் இருக்க போறேன்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல கோபி, அவங்க வரட்டும். உடனே ஒரு டைம் பார்த்து நீங்களும் வாங்க, அவங்களும் வரட்டும். எல்லாரையும் வச்சு கிரகப்பிரவேசம் பண்ணிடுவோம். நோ அது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நான் எப்படி இங்க இருக்க முடியும்? அவங்க நான் யாருன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் ராதிகா? வேண்டா ராதிகா, அது தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போ நீங்க வந்தா பாக்கிய ஆண்டி வரமாட்டாங்களா? அப்படின்னா எனக்கு பாக்கிய ஆண்டி மட்டும் வந்தா போதும், நீங்க வேண்டாம். அம்மா, பாக்கிய ஆண்டி வந்தா நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணலாம். இந்த அங்கிள் மட்டும் வந்தா வேண்டாம். இந்த அங்கிள் மட்டும் இருந்தா போர் அடிக்கும். ஆண்டி இனியாக்கெல்லாம் வந்தாதான் ஜாலியா இருக்கும். இப்படியா பேசுவ? அங்கிளும் இருப்பாங்க, அவங்களும் வருவாங்க. அத அம்மா நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போய் விளையாடு. மம்மி, பாக்கிய ஆண்டி வரணும். ஓகேடா, ஆண்டி வரட்டும், பேசிக்கலாம். நீ உள்ள போ. சாரி கோபி. இட்ஸ் ஓகே, சின்ன குழந்தை தானே. இட்ஸ் ஓகே. இருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா இவ்வளவு மையம் அதுக்கு மேல பாசத்துல பொங்கறாங்க. எப்ப பார்த்தாலும் பாக்யா இனியா பெரிய பாசமலர் குடும்ப பாசம் பொங்குது. உனக்கு வேணும்டா, உனக்கு வேணும் வேணும். இனியா, அந்த டிவியை போட்டு விட்டு உக்காரேன். சீரியல் போடுற நேரம் ஆயிடுச்சு. ஏய், எனக்கு தலை வலிக்குது, சும்மா இரு. ஏய் இனியா, யாருக்கு சிரிச்சு சிரிச்சு மெசேஜ் பண்ணிட்டே இருக்க? பாட்டி, நம்ம மல்லியத்தையோட பையன்தான். நம்ம வந்து சேர்ந்துட்டோமான்னு கேக்குறாங்க. ஓஹோ, வந்து சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு சிரிக்கணும்? செல்வி ஆண்டி, ஏ செல்வி, அந்த பையன் இவர் தம்பி பொண்ணோட பையன். தங்கமான புள்ள. ஏண்டி, என்ன விட்டுட்டு என் வீட்டு விசேஷத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு வந்திருக்கீங்க. விடுங்க விடுங்க, அதான் கல்யாணத்துக்கு போறோமே. தாத்தா, அங்க நீங்க டாடிய பாக்கணுமே. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, சிரிச்சு சிரிச்சு வேற பேசினாரு. ஆமாங்க, நம்ம கோபியான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏம்மா, சாரண்ணா ஐயா மாதிரியா இருக்காரு? அவர் கலரா உங்கள மாதிரில இருக்காரு. அவன் பார்க்க என்னமோ என்ன மாதிரி தான் இருக்கான். நான் இவர மாதிரின்னு சொன்னது குணத்திலடி. ஓ, அப்படி. செல்வி, ஐயா காப்பி எடுத்துட்டு வருவாங்க. செல்வி ஆண்டி, நல்லா சமாளிக்கிறீங்க. அத்தை, நான் ராதிகா வீடு வரைக்கும் போயிட்டு வரவா? இப்பவா? ஆமா அத்தை, ஃபோன் பண்ண, அவங்க பழைய வீட்டுல தான் இருக்காங்க. 2 தடவை கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு சொல்லி நம்ம போகவே இல்லைல்ல. ஐயோ,
சரிம்மா போயிட்டு வா. ஆமா எப்படி போவ? எழில் கிட்ட சொன்னேன், கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். சரிம்மா போயிட்டு வா. ம். அக்கா சீக்கிரமா அந்த அம்மாவை கிரகப்பிரவேசம் வச்சு சாப்பாடு போட சொல்லுக்கா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆயிடுச்சு. மா செல்வி ஆண்டியும் சாப்பாட நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆ, அப்படியா சொன்ன? ஐயோ இல்லக்கா, அப்படியெல்லாம் நான் சொல்லல. இனியா கம்மனு இனியா, வடை பாயாசத்தோட விருந்து சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஏன் இனி அப்படி மாட்டி விடுற? அம்மா போலாமா? போலாம். அத்தை போயிட்டு வந்துடுற அத்தை. மாமா சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். வாம்மா. வரேன்டி. பாக்கியா சமையல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? அதெல்லாம் அக்கா சமையல்லாம் செஞ்சு வச்சிருச்சு. செஞ்சு வச்சுட்டு தான் போகுது. நீங்க சாப்பிடுற நேரத்துக்கு அக்கா வந்துரும். அக்கா நீ போயிட்டு வாக்கா, போயிட்டு வா. சரி வரேன். லெட்டு வரேன். பை. ஏண்டி அவளுக்கு வாயா நீ? என் வாயும் சரியில்லை, என் நேரமும் சரியில்லை. நான் எந்திரிச்சு உள்ள போறேன். நல்ல பொண்ணு. ரொம்ப பேசுறா இவ. நீ மட்டும் என்ன குறையாவ பேசுற? ம். ஆ? சும்மா இருங்க. சரி, மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டே இருக்காத. நல்லாவே இல்லை. எல்லாம் சரியாயிரும், விடு. ஹலோ. சொல்லுங்க சார். இல்ல சார், நான் அனுப்பிச்சிட்டேனே சார். நீங்க இன்னொரு வாட்டி கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சரியா? என்ன? நீ என்கிட்ட இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், நீ ஒன்னும் பேச வேண்டாம். உன்னை பார்த்தாலே எனக்கு செம்ம எரிச்சலா இருக்கு. இப்படிலாம் பேசாத சரியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது. பார்த்தல்ல, காலையில அப்பா எப்படி பேசினாருன்னு பார்த்தல்ல. என் வீட்ல இருந்து என்ன பிரிச்சுட்டல. இப்ப இங்க எல்லாருக்கும் நீ நல்லவ, நான் கெட்டவன், அப்படிதானே? அந்த நல்லவ சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இரு, சரியா? சரியா ப்ளீஸ் சரியா. நான் பேசாதன்னு சொல்லிட்டேன், அதோட விட. டேய் எதுக்குடா சண்டை? அம்மா ஜெனி என்னாச்சு? டேய் என்னடாச்சு? பின் என்ன பாட்டி, எல்லா பிரச்சனையும் இவளாலதான். இங்க பாருங்க பாட்டி, இவளை என்கிட்ட திரும்ப திரும்ப பேச வேண்டாம்னு சொல்லுங்க. டேய் அதுக்கேண்ட கத்தி பேசுற? மெதுவா பேசு. இவ பேசுறது சுத்தமா சரியே கிடையாது. சரி நீ உள்ள வா. டேய் வாடா. சரியா. என்ன இவன்? ஆ? ஏம்மா ஜெனி, வாமா வாமா. எதுக்குப்பா அந்த பொண்ணுட கத்துற நீ? பின் என்ன பாட்டி, அவ அவசரப்பட்டு இப்ப எல்லாருமே என்ன தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. அவ குணம்தான் உனக்கு தெரியுமே. இப்படி உட்காருமா. ஆவையா சரி, சும்மா தான் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. தம்பி தான் தேவையில்லாம சத்தம் போட்டு கோவமா பேசிருச்சு. புரியாமல்ல செல்வி. நான் அந்த வீடு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருப்பேன். ஆனா சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சேன் பாட்டி. அதுவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அடுத்த தெருவுல தான் பார்த்தேன். எழிலுக்குன்னு தனியா ரூம் வேற இல்ல, அவன் தங்கறதுக்காக ஒரு ரூம் வேற அங்க இருக்கு பாட்டி. அப்படியே நினைச்ச? அப்பா கிட்ட சொன்னா வேற ஏரியா சொல்வாரு, இங்க வேண்டான்னு சொல்வாரு. வாங்கிட்டு சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு பார்த்தேன். அப்படியே அம்மாவுக்கும் பிசினஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் பாட்டி. இப்ப பாருங்க பாட்டி, எல்லாருமே என்ன தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. டேய் நீயா இப்படி எல்லாம் நினைச்ச? ஆமா பாட்டி. சரி சரி பரவாயில்ல, விடு, பாத்துக்கலாம். ஏமா, செலியனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் சரின்னு சொல்லுவான். ஆனா மனசுல இருக்கிறது எதையும் சொல்ல மாட்டான். அவனுக்கு அவ அப்பா பேசலையேன்னு கோபம். அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம உன்கிட்ட காட்டிட்டு இருக்கான். தப்புதான் பேசுறேன்.
நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல சனி, தம்பியா பேசுற வரைக்கும் நீ போய் பேசாதேன்னு. ஏன் போய் பேசுன? செழியன் என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா. ஏமா நல்ல பிள்ளையா இருக்க, ஒன்ன போய் இப்படி அள வைக்கிறானே. விடுமா, பேசுறேன். அவன் அப்பா உன்கிட்ட பேசினான்னு பையி, அவன் வந்து உன்கிட்ட பேசிடுவான். என்ன அவன் பண்றது தப்புன்னு அவன்கிட்ட சொல்லணும். விடு, சொல்லலாம். வருத்தப்படாதம்மா. ஏன் மயு, அங்கிள் கிட்ட அப்படியே பேசுவ? என்ன பேசுன? நீங்க வரலன்னா பரவாயில்லன்னு பேசுன. அவருதான் அப்படி பேசினாரு. பாக்கியா ஆண்டி வர வேண்டாம், நான் மட்டும் வரேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் சரியா? அவர் அப்படி சொல்லலடா. அவங்களுக்காக ஏன் வெயிட் பண்ணணும்? நமக்கு இந்த வீட்ல நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அதனாலதான் நம்ம சீக்கிரம் புது வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னாரு. எனக்கு பாக்கியா ஆண்டி வரணும். வரணும் மம்மி. மம்மி, நான் போய் திறக்கிறேன். ஹாய் ஆண்டி. ஹாய் குட்டி. ஹாய் அண்ணா. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வாங்க டீச்சர், வாங்க எழில். வாடா. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க எழில். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, எங்க வீட்டுக்கு வந்த அம்மாவோட ஃப்ரெண்டு நீங்க கிரகப்பிரவேசத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் நீங்க தான் வரணும்னு சொன்னேன். என்ன மயு இப்படியா சொல்லுவ? அவங்களுக்கு புரியல பாரு. யார் எங்களை வர வேண்டான்னு சொன்னது? அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்காக தான் கிரகப்பிரவேசம் பண்ணாம வெயிட் பண்றேன்னு சொன்னேன். இந்த வீட்ல வேற நிறைய பிரச்சனை இருக்கு, சீக்கிரம் கிரகப்பிரவேசம் பண்ணிடலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னாரு. அவர்கிட்ட மயு பயங்கரமா சண்டை போட்டா. பாக்யா ஆண்டி வராம கிரகப்பிரவேசம் பண்ணவே மாட்டோன்னு அததான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சொன்ன மயு? ஆமா சொன்னேன். சாரி மயு, ஆண்டி அன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டேன்ல, நீ கோச்சுக்கிட்டியா? இல்ல ஆண்டி, அம்மா சொன்னாங்க நீங்க தான் வேலையா போயிட்டீங்கன்னு. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க இங்க வர முடியலன்னு சொல்லிட்டு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எழில், எல்லாத்தையும் டீச்சர் சொன்னாங்க, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. அங்க போயிட்டும் எனக்கு மனசெல்லாம் இங்கேயே தான் இருந்துச்சு. என்னமோ மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படா இங்க வருவோன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ள போன இடத்துல ஒரு நிச்சயதார்த்தம் வச்சுட்டாங்க. அதான் எங்கேயுமே நகரவே முடியல ராதிகா. பாவம், எங்களுக்காக நீங்க ரொம்ப வெயிட் பண்ணிருக்கீங்க. அது வேற மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்ல டீச்சர், எங்களுக்கு வேற யாரும் இல்ல, நீங்க தான் இருக்கீங்கன்னு. சரி, இப்போ உடனே டைம் பாருங்க, கிரகப்பிரவேசத்தை சூப்பரா முடிச்சிடலாம். என்னம்மா? ஆமா ஆமா, நாளைக்கு கூட நல்ல நாள் தானே என் அம்மா சொன்னாங்க. அவ்வளவுதானே, பண்ணிடலாம் விடுங்க. ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தது தானே. புதுசா பழமும் பூவும் வாங்கிட்டா போகுது. நாளைக்கு பண்ணிடலாம். நீங்க யார்கிட்டலாம் சொல்லணுமோ சொல்லிடுங்க. நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, கிரகப்பிரவேசத்தை பண்ணிடலாம்.
நாளைக்கு பண்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆஹா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நாளைக்கே பண்ணிடலாம். ம். ஹை ஜாலி. சூப்பர் அண்ணா. இன்னும் எதுக்கு தேவையில்லாம தள்ளி போடணும்? நாளைக்கு நாம இங்க இருந்து போயிடலாம். ம்? ம். என்னடா எழிலு? ஆமாமா, கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம். ம். ஆ, ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். சரி. என்ன மயோ, உனக்கு புது வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆ, இது எங்க வீடு இல்லல்ல, ம். நாங்க போற வீடு தான் எங்க வீடு. ஆ. எனக்கு ஒரு ரூம் தரேன்னு மம்மி சொல்லிருக்காங்க. ம். அந்த ரூமை எப்படிலாம் டிசைன் பண்ண போறேன் தெரியுமா? ஆ? சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. ஐயோ, நாங்க மதுரையில இருந்து உங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். எடுத்து வச்சேன், கொண்டு வரதுக்கு மறந்துட்டேன். பாருடா. இதுவும் என் ஃப்ரெண்டு மதுரையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தாரு. சாப்பிடுங்க, ஓ. எடுத்துக்கோங்க எழில். ஆ. ஆம். ம். என்னாச்சு? ஆ, அம்மா, இது நம்ம வீட்ல உள்ள ஸ்வீட் டேஸ்ட் மாதிரியே இருக்குல்லம்மா? ஆமாடா, நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க வீட்லயும் இதே டேஸ்ட்ல தான் முறுக்கு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, மதுரையில இருந்து என் ஃப்ரெண்டு வந்தாருன்னு. அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. நீங்களும் மதுரையில இருந்து தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அதான் அப்படி இருக்கும். அதுக்காக இப்படியா? ஒரே டேஸ்டாவா இருக்கும்? ஆ, ஒரே கடையில வாங்கியிருக்கலாம்ல. சாப்பிடுறா. ஆ. மயு, நாளைக்கு கிரக பிரவேசம் முடிஞ்சதும் நீ பேசாம ஆண்டி வீட்டுக்கு வந்துரு. ம்? இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே என்னோட ரூமை நான் டெக்கரேட் பண்ண போறேன். ம்? சரி, உனக்கு டெக்கரேட் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு, நான் செய்யறேன். சரியா? எனக்கு சீரியல் லைட்ஸ், நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கணும், வாங்கி தரீங்களா? அதான் அம்மா வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. இருக்கட்டுங்க. உன் ரூம்க்கு என்னெல்லாம் வேணுமோ நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன். ம். சரி, நாளைக்கு நல்லபடியா கிரக பிரவேசத்தை முடிச்சிடலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ம்? நான் போய் என் வேலையெல்லாம் பாக்குறேன். ம், சரியா? சரி. சரிங்க. ம், வா. பாய் குட்டி. பாய் ஆண்டி. சரி, வரோங்க. சரியா? ம். பாய். Bye. நாளைக்கு பார்க்கலாம் என்ன? வாமா. பாய். Bye. பாய். எழிலு, ராதிகா பாவம் இல்லடா. ஏமா, நல்லா தானே இருக்காங்க, ஏன் நீ அவங்கள பாவம்னு சொல்ற? அப்படி இல்லடா, நாம வந்து கிரக பிரவேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அம்மா, இத அன்னைக்கே முடிச்சிருக்கலாமா? எதுக்கு அப்பா தேவையில்லாம நம்மள மதுரை கூட்டிட்டு போனாருன்னே தெரியல. அப்படி சொல்லாதடா. அங்க போனதுனால தானே நம்ம தனத்தெல்லாம் பார்த்தோம். அதுவும் இருக்குல்ல. இவர் என்ன அவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லியா கூட்டிட்டு போனாரு? ம், அதுவும் இருக்கு. ஏய், என்னமோ போ. அங்க எல்லாரையும் பார்த்தோம். இங்க நாளைக்கு கிரக பிரவேசம் பண்ண போறோம், அவ்வளவுதான். ம். விட.
ஏமா ம் உனக்கு அப்பா மேல டவுட்டே வராதம்மா? ஏண்டா அவர் மேல நான் ஏன் டவுட் படணும் சொல்லு.